எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன். இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இனிய பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை, ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் டே இல்லைங்களா, அதனால் பையனுக்கு நேற்று நைட்டில் இருந்து ஒரே பயங்கர கோல்டு ஃபீவராக இருக்குங்க. நேற்று ஃபுல்லாக ரொம்ப மத்தியானத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனால் நைட்டு வந்து சுத்தமாக அவனால் படுக்கவே முடியல, மூக்கு அடைச்சிக்கிட்டு. போன வாரம் ஃபுல்லாக உடம்பு வயிற்று வலின்னு சொல்லி உடம்பு முடியாமல் இருந்தான். சரி, கொஞ்சம் நடுவில் 2 நாள் நல்லா இருந்தானேன்னு பார்த்தா திரும்பி நேற்று நைட்லேருந்து தூங்கவே, அவனும் தூங்கலை, எங்களையும் தூங்க விடலை. சரிங்களா, நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை. சரி, இன்றைக்கி காலையில் நம்ம ஃபேமிலி டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, சரி நீங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதனால் காலையில் 6 மணிக்கே கூட்டிகிட்டு போயிட்டாருங்க. இன்னைக்கு காலையிலேருந்து அப்படியே ஒரே மனசே சரியில்லை, வேலையே ஓடலை. சரிங்களா, அந்த துருன்னு சேட்டை பண்ணிக்கிட்டு அந்த பையன் வந்து கொஞ்சம் அப்படியே சேட்டை பண்ணிகிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது மனசுக்கு. குழந்த முடியலன்னு படுக்கும்போது எந்த வேலையும் ஓடலை. நேற்று சமையலும் பண்ணலை. இந்த காலையில் பொங்கல் செஞ்சுருந்தேன், அதை வச்சே நேற்று ஓட்டிட்டேன். கொஞ்சம் பழையது இருந்தது, அதனால் அப்படியே ஓட்டிட்டேங்க. நேற்று ஃபுல்லாக வந்து எந்த வேலையுமே செய்ய தோணலை. அவன் எது கொடுத்தாலும் வாய்க்கு பிடிக்கலன்னா மத்தியானத்துக்கு மேலே ரொம்ப ஆசைப்பட்டு, அம்மா நான் அந்த பீஸா பர்கர் இதெல்லாம் அவனுக்கு வந்து வாங்கி கொடுத்ததே இல்லை. நாங்கள் யாருமே சாப்பிட மாட்டோங்க. நேற்றுக்குன்னா ரொம்ப ஆசைப்பட்டு இந்த சுட்டி டிவி பார்த்துட்டு இருந்தான். அதில் என்னத்தை பார்த்தானோ தெரியல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் வெளியில் போயிருந்தார் ஊருக்கு. அப்பா இல்லைம்மா, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வாங்கி கூட, அப்பா இருந்தால் திட்டுவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்டேன். சரி, குழந்தைக்கு முடியலையே, சரி இதாவது சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து 260 ரூபான்னு சொன்னாங்க. அது என்ன பிஸா, அதெல்லாம் வெஜிடபிள் போட்டு சீஸ்லாம் போட்டு ஏதோ போட்டிருந்தாங்க. அது வந்து 260 ரூபான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி குழந்த ஆசைப்பட்டு கேட்டானேன்னு நேற்று வாங்கி கொடுத்துட்டேன். ஒரே ஒரு பீஸ் தாங்க சாப்பிட்டான். நான் அதை சாப்பிட்டது கிடையாது, எனக்கு சுத்தமாக அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. சரி, நேற்று இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டோமேன்னு சொல்லி ஏதோ சாப்பிட்டுட்டோம், மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டோம். அது நேற்று ஒரு பீஸு சாப்பிட்டான், அதுக்கப்புறம் ஒன்றுமே சாப்பிடல. நேற்று நைட்டுக்கு வந்து என்ன நினச்சிக்கிட்டானோ தெரில, எனக்கு சப்பாத்தி சாப்பிட்ணும் போல் இருக்குமா அப்படின்னா. நான் எப்போவுமே சண்டே வந்து சப்பாத்தி பண்ணிவிடுவேன், சப்பாத்தி சன்னா. நேற்றுக்கு அவரும் இல்லைன்றதுனால சரின்னு நேற்றுக்கு செய்யலை. சரி, நைட்டு பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரி ஈவினிங் அவன் எனக்கு வேணும், எனக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு கேட்டான். டக்குன்னு வந்து சென்னா ஊற வைக்கல, அதனால் நைட்டு ஒரு பொழுது மட்டும் தக்காளி தொக்கு இருக்குது, அதை வச்சு சாப்பிட்ருப்பா, நமக்கு நைட்டு சென்னா ஊற வச்சுட்டு நான் காலையில் உனக்கு பண்ணித்தரேன்னு சரிம்மான்னு சொல்லி நேற்றுக்கு ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாங்க. சரி, இன்னைக்கு காலையில் இப்போ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் சரி, இன்றைக்கும் கொஞ்சம் சப்பாத்தி மீதி மாவு வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இன்றைக்கி காலையில் வச்சு சென்னா ஊற வச்சுருக்கேன். அதை போட்டு சென்னை மசாலா பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். இன்றைக்கி வந்து பூண்டு ரசம் வச்சு ஏதாவது காய் நிறைய இருக்குது, ஏதாவது ஒரு காய் போட்டு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். அந்த பையன் வந்து அப்படி சேட்டை பண்ணிகிட்டு இருந்தால் கூட மனசுக்கு நிம்மதியாக இருக்குங்க. முடியலன்னு குழந்த படுக்கும்போது வந்து எந்த வேலையுமே செய்ய முடியல. சரி, அதனால தான் இன்றைக்கி அவனுக்கு கொஞ்சம் உடம்பு மாதிரி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷாயம் எல்லாம் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். சரி, இன்றைக்கி வந்து வேறு எந்த வேலையும் இல்லை, ரசம் வச்சு சிம்பிளான சமையல்ன்றதுனால சரி, இன்றைக்கி அந்த புடவெல்லாம் கொஞ்சம் மாற்றி வைக்கணுங்க. எப்போவுமே வந்து பட்டு புடவெல்லாம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை மடிப்பை வந்து மாற்றி வைப்பேன். அந்த மாதிரி வச்சிங்கன்னா பட்டு புடவை வந்து சீக்கிரம் வந்து அதாவது நெஞ்சு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி புடவெல்லாம் கொஞ்சம் எடுத்து மாற்றி வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நான் வந்து இன்றைக்கி வந்து என்னென்ன கலெக்ஷன் வச்சுருக்கேன், என்னென்ன கலர்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்றத அதை நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் காட்டலாம் அப்படின்னு இருக்கேங்க. இன்றைக்கி வந்து வேறு எந்த வேலையும் கிடையாது. இன்றைக்கி அந்த வேலை மெயினாக வந்து இன்றைக்கி ஃபுல்லாக என் பையனை வந்து கொஞ்சம் அவனுக்கு உடம்பை சரி பண்ணுற வேலை தாங்க இன்றைக்கி முக்கியம். சரிங்களா, இன்றைக்கி வந்து காலையில் நான் சென்னா எப்படி பண்ணுறேன், அதே மாதிரி மத்தியானம் வந்து சிம்பிளான சமையல் தான், அதையும் நான் எப்படி செய்கிறேன், என்னோடய ஸ்டைலில் பூண்டு ரசம் எப்படி வைக்கிறேன், அதே மாதிரி இந்த புடவை கலெக்ஷன், இந்த 3 மட்டும் இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க ஒவ்வொன்றா வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து காலையில் சப்பாத்தியும் சென்னா தாங்க பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் எண்ணெய், பட்டை, சோம்பு, லவங்கம், பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அடுத்தது வந்து வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், ஒரு வெங்காயம் போட்டு வதக்கியிருக்கேன். அதே மாதிரி ஒரே ஒரு தக்காளி
பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டுருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா எண்ணெய் பிரிகிற வரலும் இந்த மாதிரி வதக்கிக்கலாம். நான் கொஞ்சம் வெண்ணெய் போட்டிருக்கேங்க தாளிக்கிறதுக்கு. இன்றைக்கி வெண்ணெய் இருந்தது, அதனால் கொஞ்சம் வெண்ணெய் போட்டிருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் பச்சை மிளகாலாம் இன்றைக்கி போடலை. நான் பையனுக்கு உடம்பு முடியலன்றதுனால பச்சை மிளகா காரம் வேண்டாம் அப்படின்னு சேர்க்கலை. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரை ஸ்பூன் வத்த மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. இதுவும் பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 3/4 ஸ்பூனு மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு 3 வெங்காயம் நல்லா வந்து கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து ஒரு 4 தக்காளி வந்து அதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த வெங்காயத்தை அரைச்ச விழுத இதில் சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரலும் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது வெந்ததுக்கப்புறமே நல்லா வாசனை வந்து தெரியுங்க, பச்சை வாசனை போயிடுச்சுன்னு. இப்போ இந்த டைமில் நம்ம கலருக்கு வந்து காஷ்மீரி சில்லி ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி வந்து நல்லாயிருக்கும், கலர் நல்லா கொடுக்கும். இந்த டைமில் வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஜாரில் கலந்து அதில் ஊற்றிக்கலாம். ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து இதில் ஊற்றி வச்சுங்க. இப்போ இந்த இதுவும் பச்சை வாசனை, தக்காளியும் பச்சை வாசனை போகிற வரலும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது கொதித்த உடனே இந்த பக்கம் பாருங்கள், மூக்கடலை வந்து நல்லா ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த டைமில் போட்டிங்கன்னா தான் இந்த உப்பு புளிப்பு காரம் எல்லாம் இதில் ஏறும். ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே அந்த முந்திரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து சென்னா சக்தியில் வந்து சென்னா மசாலா பாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த ஒரு பாக்கெட்டில் பாதி சேர்ப்பேங்க. என்னோட வந்து 3 வெங்காயம் 4 தக்காளி, இது மெஷர்மெண்ட்டுக்கு இந்த பாக்கெட்டில் பாதி சேர்ப்பேன். இப்போ இந்த சென்னா மசாலா பொடியும் போட்டாச்சு. இப்போ வந்து நான் டேஸ்ட்டுக்கு கிசான் இந்த டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல, வெறும் டொமேட்டோ சில்லி இல்லாமல் அதில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் சேர்த்துப்பேன். அது வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும்.
அவ்வளோதாங்க. இப்போ எல்லாமே போட்டாச்சு. இப்போ இன்னும் நம்ம அந்த பேஸ்ட்டு மட்டும், இந்த தேங்காய் முந்திரி பருப்பு பேஸ்ட்டு மட்டும் அரைச்சி விடணும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சிட்டோம்னா நம்ம அரைக்கிறதுக்குள்ளே அது கொதி வந்துடும். இப்போ நம்ம தக்காளி அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த ஜார்லேயே தேங்காய் கொஞ்சம், சோம்பு, முந்திரி இதை 3த்தையும் போட்டிருக்கேன். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்த விழுதை இதில் சேர்த்தாச்சுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, முந்திரி போடாதவங்க இந்த மூக்கல்ல இருக்குது பார்த்திங்களா, வேக வச்ச மூக்கல்ல அதையும் சேர்த்து அரைச்சி போடுவாங்க. நான் கொஞ்சம் வீட்டில் முந்திரி இருக்குன்றதுனால நான் முந்திரியை போட்டு அரைச்சி போட்டிருக்கேன். நல்லா கலரி விட்டாச்சு. இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும்னு அப்படியே மூடி வச்சிடலாம். சப்பாத்தி வந்து ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. சப்பாத்தி ரெடியாக இருக்குது. சின்னாவும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, கொதித்து முடிஞ்ச உடனே கொத்தமல்லி தழையை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் கேஸ்லேருந்து இறக்கி வச்சுட்டேன். இவ்வளோ சூப்பராக சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சப்போஸ் மிச்சம் மீது இருந்ததுன்னா வெங்காயம் நறுக்கி போட்டு ஈவினிங் வந்து சாப்பிட்டுக்கலாம். எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் வந்து அவங்க வீட்டில் நெல்லிக்காய் மரம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு 20-25 காய்க்கு பறிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க. அதை கொடுத்து 2 நாள் ஆகுது. சரி, இன்றைக்கி அதை எடுத்து ஊறுகாய் மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி உப்பு மஞ்சள் பொடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை கொட்டையெல்லாம் எடுத்துட்டு ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி மக்காச்சோளம் வாங்கிட்டு வந்து 2 நாள் ஆச்சுங்க. அதையும் நான் கவனிக்கலை. சரி, அதையும் என்ன எடுத்து இன்றைக்கி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நெல்லிக்காய் வச்ச குக்கர்லேயே நெல்லிக்காய் எடுத்துகிட்டு லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் பூண்டு ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூனு துவரம்பருப்பு, ஒரே ஒரு பெரிய தக்காளி 1, பூண்டு வந்து 1 பாதியமாக நசுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1 டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்து குக்கர் வச்சு ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி ரசம் வைப்பாங்கங்க. என்னோடய ஸ்டைலில் நான் உங்களுக்கு எப்படி வைக்கிறேன்றதை காட்டுறேன். ஒரு பக்கம் குக்கரில் பருப்பு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு வாணலில் 2 வத்த மிளகா, 1 ஸ்பூன் வந்து மிளகு, 1.5 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, இது 3த்தையும் போட்டு நல்லா ப்ரௌனாக ஆகிற வரலும் வறுத்து எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்து நான் சொம்பில் தாங்க ரசம் வைப்பேன். இப்போ பாத்திரத்துக்குள்ளே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சொம்பில் வந்து ரசம் வச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. இப்போ உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பருப்புலேயும் தக்காளியெலாம் வேகிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நான் இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பொடி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக புளி தண்ணியும் ஊற்றியாச்சுங்க. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு கேஸில் சிம்மில் வச்சு தாங்க இந்த பாத்திரத்தில் ரசம் வைக்கும்போது ஒன்று மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும், இல்லைன்னா சிம்மில் தாங்க வைக்கணும். வெறும் பாத்திரம் வைக்கக்கூடாது, உருகிடும். ஏதாவது உள்ள தண்ணியோ வேறு ஏதாவது ஊற்றிட்டு தாங்க நம்ம அடுப்பு மேலே வைக்கணும். இப்போ நம்ம கொதிக்கட்டும்னு அடுப்பு மேலே வச்சிடலாம்.
அடுப்பு என்னன்னு தெரியல, சிம்மில் வச்சாலே டக்குன்னு ஆஃப் ஆகி போகுது, என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்போ சிம்மிலே வச்சு அதை கொதிக்கட்டும். அந்த பக்கம் ரசம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் பருப்பு வெந்திருக்கா அப்படின்றத பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், 2 விசிலுக்கு எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். பூண்டு வந்து குழையவும் இல்லை, அதே மாதிரி பருப்பும் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ கரண்டியால் கொஞ்சம் நல்லா அப்படி மசிச்சு விட்டுட்டு, ரசம் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஒரே ஒரு கொதி வந்தால் போருங்க. இப்போ நல்லா இதை மசிச்சு விட்டாச்சு. இப்போ அந்த ரசம் கொதித்த உடனே இதை எடுத்து அதில் கொட்டிடலாம். பக்கம் ரசம் நல்லா கொதித்து வருது பாருங்கள். அந்த டைமில் நம்ம அந்த மசிச்சு வச்சுருக்கிற பருப்பை அதில் எடுத்து கொட்டிடலாம். பருப்பு கொட்டின உடனே ரசம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக நுர கட்டினா போகிறோங்க. இப்போ இந்த குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து அதில் ஊற்றிடலாம். பாருங்கள், ரசம் வந்து லைட்டாக நுர கட்டி வருது பாருங்கள். ரசம் வந்து திருப்பி கொதிக்கக்கூடாது. இப்போ லைட்டாக நுர கட்டி வந்த உடனே நம்ம கொத்தமல்லி தழையை வந்து பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுட்டு, கடுகு வந்து காஞ்ச மிளகா தாளித்து கொட்டினா சூப்பரான மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இன்றைக்கி பொரியல் எதுவும் பண்ணலைங்க. எங்கள் வீட்டில் வந்து ஒரு 6-7 பாவக்காய் காய்ச்சி இருந்தது, காலையில் பறித்தேன். சரி, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு பகோடா மாதிரி போடலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ நம்ம ரசத்துக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சம் கடுகு, 2 வத்த மிளகா, கொஞ்சமாக ஜீரகம் போட்டு தாளித்து ரசத்தில் கொட்டிடலாம். அடுத்தது வந்து என் பையனுக்கு வேது பிடிக்கிறதுக்கோசரம் அந்த தண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. அதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் ஒரு சொம்பு தண்ணி, கொஞ்சம் துளசி, கொஞ்சம் வந்து கற்பூரவள்ளி இலை, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, அதே மாதிரி விக்ஸு இல்லைன்னா டைகர் பாம் எது இருந்தாலும் கொஞ்சம் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போ பையனை கூட்டின்னு வந்து இந்த வேது பிடிக்க வேண்டியது தான். பாவக்காய் சிப்ஸு நான் எப்படி போடுறேன் அப்படின்றத பாருங்கள். கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து வத்த மிளகா பொடி வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சில பேர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ப்பாங்க, ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்கலை. அதுக்கு பதிலாக பெருங்காயத்தூள் தாங்க போட போகிறேன். அதே மாதிரி சில பேர் மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதை வந்து வாஷ் பண்ணி கீழே ஊற்றிடுவாங்க. எனக்கு அந்த கசப்பு இருக்கணுன்றதுனால நான் அப்படியே எதுவும் பண்ணாமல் அப்படியே போடுறேன். இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் போட்டிருக்க அளவு வந்து 6 பாவக்காய், மீடியம் சைஸ் பாவக்காய்க்கு இந்த அளவு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து அரிசி மாவு வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காய பொடியும் சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பொருள் சேர்க்க போகிறேன். இந்த பாவக்காயில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி பசஞ்சு விட்டுடலாம். இன்னும் இதில் முக்கியமான 2 பொருள் சேர்க்க போகிறேங்க.
அது என்னன்றதை இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்ததாக கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் விதன்னு காய வச்சுருக்கேன். அதையும் ஒரு 2-3 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு விட்டுடலாம். இந்த பாவக்காய் சிப்ஸ்லாம் போட்டு எடுத்தாச்சுங்க. நான் அதை வீடியோ எடுக்கலை. இப்போ இன்றைக்கி என்ன சமையல் பார்த்துடலாம். சாதம், பாவக்காய் பக்கோடா, எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு சேர்க்காம நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரசம், கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். அடுத்தது இந்த ரசத்தில் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கோங்க. அதாவது ஒரு புளியங்கொட்டை சைஸுக்கு போட்டால் போதுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரசம் வைக்கும்போது எந்த ரசமாக இருந்தாலும் பரவாயில்ல, குறைஞ்சது ஒரு மூக்கடலை சைஸாவது அந்த அளவுக்காவது கொஞ்சம் வெல்லம் சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்குங்க ரசம். சூப்பரான ரசம் ரெடி. பாவக்காய் பக்கோடா ரெடி. காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு சாதமும் ரெடியாக இருக்குது. அடுத்தது காலையில் செஞ்ச சென்னா கொஞ்சம் வச்சுருக்கேங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் கொஞ்சம் வீட்டில் ஓம்பொடி இருக்குது. வெங்காயம் மட்டும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சென்னா மாதிரி அப்படியே எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கேன்.